ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 29 திங்கட்கிழமை, தை மாதத்தோட சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கு தினம் இந்த ஒரு இலை, இந்த ஒரே ஒரு தீபம் போதும், உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இனி ராஜ வாழ்க்கை தான். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல கணபதியை வணங்கினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியமும் தடை இல்லாமல் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். விநாயகருக்கு உரிய முக்கியமான விரதம் சதுர்த்தி விரதம். அதுலேயும் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு நம்மளோட வேண்டுதலை முன் வச்சா அது நிறைவேறும். அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபட்டா நம்மளோட பிறவி பிணி தீரும், வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும். பிரச்சனைகள் தடைகள் விலகிறதுக்கு, வெற்றிகள் சேர்றதுக்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடணும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை நம்ம தீர்க்கறதுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடணும். சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. மற்ற தெய்வங்களை மாதிரி விநாயகரை வழிபடுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த முறைகளை வழிபட்டா, அதுவும் விநாயகருக்குரிய சதுர்த்தி நாளில் வழிபட்டா எப்படியாப்பட்ட பிரச்சனையும் தீரும், நம்ம வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். விநாயகருக்கு கடுமையான விரதம் இருக்கணும், சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு தினம் காலையில் எழுந்து விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு காமாட்சி விளக்கு ஒன்று ஏற்றினாலே போதும். அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அருகம்புல் எருக்கம்பு இது எல்லாத்தையும் சாற்றி விநாயகருக்குரிய மந்திரங்கள் நம்ம பாராயணம் செய்யலாம். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை, இந்த ஒரு தீபத்தை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றி பாருங்க. சங்கடகர சதுர்த்திக்கு முந்தின நாளே 11 அரச இலையை பறிச்சுட்டு வந்துடணும். சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் 5:30 மணிலேருந்து 7:30 மணி இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் 11 அரச இலையை பறிச்சுட்டு வந்தீங்கல்ல, அந்த 11 அரச இலையும் சுத்தமாக கழுவி வச்சுட்டு அந்த தட்டு மேலே பரப்பி வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றினாலும் அது உங்கள் விருப்பம். அந்த நேரத்தில் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னா அவல் பொரி சர்க்கரை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். படைச்சதை நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கு அதை நீங்கள் பிரசாதமாகவும் கொடுக்கலாம். இது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். கடன் தொல்லை தீரும். பண வரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கையில் பணம் செழிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த கடன் திரும்ப வராமல் தத்தளிக்கிறாங்களே அவங்களுக்கும் அவங்க கொடுத்த கடன் திரும்ப வந்துடும். முடிஞ்சா அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கோயிலை 11 முறை வலம் வாங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை 11 சங்கடகர சதுர்த்தி, மாதத்துக்கு ஒரு சதுர்த்தி வரும், அது மாதிரி 11 சங்கடகர சதுர்த்தி முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விநாயகர் பெருமான் கூடிய சீக்கிரம் தீர்த்து வைப்பார். வாழ்க்கையில் இனிமேல் ராஜயோகம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.